நாளிலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் அருமையாக அவங்க நம்ம பாஸ்டர் ஐயா சாமுவேல் ஐயா சொன்னாங்க, சிறப்பாக கொண்டாடணும்னு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் மழையே இல்லை. எங்களுடைய சொந்த ஊர் பகுதியில் போனீங்கன்னா தேவையான அளவு மழை பெய்யலை. போன வருஷம் மழையே இல்லை. மழை இல்லாமல் செடிகள் எல்லாம் வாடிட்டு, அந்த செடிகள் நம்பியிருந்த பூச்சிகள் எல்லாம் இறந்து விட்டது. பூச்சிகளை நம்பியிருந்த பறவைகள் இறந்து விட்டது. இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு 40 விழுக்காடு பெஞ்சிருக்கு. இன்னும் தேவையான மழை இல்லை. சென்னையில் பார்த்தீங்கன்னா சீசனில் பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யலை. ஆனால் கடந்த 15-20 நாட்களாக விடாப்பிடியாக சரியான மழை, ரொம்ப மழை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து நான் 5 சர்வீஸை நான் அட்டன் பண்ணேன். 5 சர்வீஸும் மழை தான். அப்போ ஆரம்பித்த மழை ஞாயிற்றுக்கிழமை விட்டு 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 பெஞ்சது. மண்டே விடவே இல்லை. திடீர்னு வெள்ளப்பெருக்கு, நிறைய ஏழை மக்கள், விவசாயிகள், சின்ன சின்ன வியாபாரிகள், ரோடில் உட்கார்ந்துருக்கிற மக்கள், பெரிய வியாபாரிகள் எல்லாவற்றும் அழிவு பாதைக்கு அழைச்சி போயிடுச்சு. யாரும் நினைக்கல. கவர்மெண்ட் எவ்வளவோ போராடிச்சு, நல்ல வேலை செஞ்சது, அருமையாக வேலை செஞ்சது கவர்மெண்ட்டை. நல்ல துருதுருப்பாக பணியாளர்களை வேலை வச்சது. எல்லா பணியாளர்களும் நல்ல வேலை செஞ்சாங்க. எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட், கார்பரேஷன், ஊராட்சி, அரசு மற்றும் வருவாய்த்துறை எல்லாம் நல்ல வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சாலும் இயற்கையின் சீற்றத்துக்கு யாரும் என்ன பண்ண முடியாது, ஒப்பு கொடுக்க முடியாது. சில மணித்துளிகளில் எங்களுக்கெல்லாம் ஒரு 30 லட்ச ரூபா லாஸ். சில மணித்துளிகளில் எவ்வளவு? 30 லட்ச ரூபா, 30 lakhs. ஒரு சில கோடிக்கணக்கான ரூபாய். ஏழை மக்களுக்கு உணவு இல்லை. 4 நாளாக யாரோ கொடுக்குற உணவு நேரத்துக்கு வராது. அந்த அடிப்படை வசதிகள் இல்லை, கரண்ட் இல்லை, கொசு. அது அதை விட ரொம்ப கொடுமை ஏழை மக்களுக்கு. சின்ன சின்ன வியாபாரிகள், தினமும் காய், இட்லி போட்டு விற்கிறவங்க, கூடையில் விற்கிறவங்க, வேலைக்கு போனால் தான் சாப்பிடக்கூடிய நிலைமை. இவங்க நிலைமெல்லாம் பாருங்கள். விவசாயிகளுடைய நிலைமை, 2 நாட்கள் தண்ணி நின்றதால் பயிர்கள் எல்லாம் கெட்டு போச்சு, பெருத்த சேதாரம். இது சென்னையில் வட சென்னை பகுதியிலையும், துள்ளூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் பெருத்த அழிவு. துள்ளூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதி. பொதுவாக கிறிஸ்துமஸ் காலங்கள் எப்போவுமே நமக்கு ஒரு நல்ல பனிக்காலம். சீசனில் மழை பெஞ்சிடும். இது பனி, நல்ல கிளைமேட்டு. ராத்திரி கேரள் ரவுண்டு போகிறதுக்கு நல்ல குழு 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 குழுன்னு இருக்குது. ஏசியில் போன மாதிரி இருக்கும். நல்ல சொற்றுலாம் போட்டு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டுடைய அனாதி சித்தம் என்று ஒன்று இருக்குது. அவருடைய சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அவர் எது செய்தாலும் ஏற்ற நேரத்தில், சரியான நேரத்தில், அதிதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே, அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. புயல் வேண்டாம் ஜெபம் பண்ணிங்க, நியாயம். மழை வேண்டாம் மட்டும் ஜெபம் பண்ணாருங்க. மழை இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது. 2 ஜெப குறிப்பு சொன்னாங்க. மழை வேண்டாம், புயல் வேண்டாம். மழை வேண்டாம் ஜெபமே பண்ணாதீங்க. மழை இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. புயல் நிச்சயமாக வேண்டாம் தான். இருந்தாலும் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்காக ஆண்டவர் கொடுக்குற ஒரு தன்மை. இந்த பின்தங்கின மக்களுக்காக, வாழ்க்கையில் ரொம்ப பின்தங்கின மக்களுக்காக, இந்த ஃபைனான்ஸ் நிலைமையில் ஒரு தண்ணி தம்பி ஒரு வாட்டர் போடுவார். நேற்று முந்தானால எங்கள் ஃபேக்ட்ரியில் பார்த்தேன். தம்பி எப்படி இருக்க, உனக்கு எதாவது லாஸான்னு கேட்டேன். 10,000 ரூபா லாஸ்னாரு. நான் சொன்னேன், எங்களுக்கு நிறைய லாஸ் ஆகிட்டேன். 10,000 ரூபாய் எங்களால் முடியல ஐயான்னாரு. எவ்வளவு? வெறும் 10,000 ஒரு வேன் வச்சு வாட்ரு போடுறேன். 10,000 ரூபாங்கிறது எனக்கு முடியாது. நேற்று ஒருத்தரோடு பேசி கொண்டு வரப்போ 2 வேன் வச்சுருக்காரு, 2 லாரி வச்சுருக்காரு, ஒரு டிப்பர் வச்சுருக்காரு. இந்த லாஸை எனக்கு 3 மாதங்கள் இல்லை 4 மாதங்கள் இதனை சரிக்கட்ட 4 மாதங்கள் ஆகும். ஒரு வண்டிக்கு இவ்வளோ செலவு, என்னுடைய வருமானம், இஎம்ஐ, அதை எவ்ரி மந்த்ஸ் இன்ஸ்டால்மெண்ட், இப்படிலாம் இருக்குது. 4-5 மாதங்கள் எனக்கு இது பெரிய கஷ்டங்கிற. நம்மள இன்னைக்கு நிறைய பேர் அதே மாதிரி நிலைமையில் இருக்கிறோம், வேதனையில் இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் துக்க நாட்கள் மாறும், உன் துக்க நாட்கள் மாறும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம், சபிப்பது எனக்கு பிரியம் இல்லை.
அழகும் ஏசாயா 55 சொல்றாரு, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், பணம் வேண்டாம், விலை இல்லை. நீங்க கேளுங்க, அந்த 1-3 வசனத்தை வாசிங்கன்னா நீங்க விலையான் கொடுத்து வாங்குறீங்க. ரொம்ப அருமையா தெளிவா 1-3 வசனம் வாசிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 1 ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், என் நாமத்தினாலும் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன்னு சொல்ற ஆண்டவர். ஒருவர் வாசிமா 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55:2. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து சாப்பிடுங்கள், அப்போது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். நீங்கள் கவனமாய் எனக்கு செவி கொடுத்து, லிசன் டு மீங்கிற, கவனமாய் என் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். அப்ப நீங்க உங்க ஆத்மா கொழுப்பினால என்னமாகும்? திருப்தியாகும். வீணான அப்போ பிரயாசப்படாத பொருளுக்கு நீங்க ஏன் கவலைப்படுற? நீ கவனமா எனக்கு செவி கொடு. என் வார்த்தையில் அவர் வார்த்தை வெறுமையாய் வராது. அந்த வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. அந்த வார்த்தை நீ எனக்கு கவனமாய், எப்படி கவனமாய்னா, அந்த திருச்சபை, பெரிய திருச்சபை சாலமோன் ஐயா பிறக்கிறப்போ ஆண்டவர் இறங்கி சொன்ன, நாம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி என் நீங்க ஹம்பிளா நில்லுங்க, கால்க்கு என்னை நோக்கி ஜெபம் பண்ணு, என் முகத்தை தேடுங்கள். எதுக்குன்னா, நான் நீ உன்னுடைய பொல்லாப்பை நிமித்தம் நான் தூரமா போயிருக்கேன், உன் பொல்லாத வழியை விட்டு என்னிடத்தில் திரும்ப, ரிட்டன் டு மீ, என்னிடத்தில் திரும்பு, அப்போ பரலோகத்தை நான் கேட்டு உன் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். எவ்வளவு அருமையான வார்த்தையில் பாருங்க. எதுக்கு எனக்கு சுகர் வியாதி, எதுக்கு எனக்கு பிரஷர், எதுக்கு எனக்கு கடன் பிரச்சனை, என் பிசினஸ் முன்னேறல. 2 பேரும் ஒன்னாதான் இட்லி கடை போட்டோம், ஆனா அவங்க இட்லி கடை தட்டு கடையா மாறி, வண்டி கடையா மாறி, இன்னைக்கு கடையா மாறி, இன்னைக்கு ஓட்டலா மாறி, இன்னைக்கு ஐஃபைல போயிட்டாங்க. நானும் அதே நிலைமையில தான் இருக்கிறேன். என்னுடைய குறைகள் என்ன? என்னுடைய குறைகள் என்ன? அதுதான் அந்த அடுத்து போறப்ப ஏசாயா 55:5 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். எப்ப பார்க்க போறோமோ உங்கள் பொல்லாத நினைவுகளும் இந்த அக்கிரமத்தை விட்டு அவரிடத்தில் திரும்புங்கள், ரிட்டன் டு மீ. எதுக்கு நான் முன்னேறலாம்? என்னுடைய யோசனை என்ன? எதுக்கு மழையினால எனக்கு இவ்வளவு பாதிப்பு, எனக்கே இவ்வளவு பாதிப்பு? இந்த வருஷத்துல கேட்டேன், ஏன்ப்பா எனக்கு இவ்வளவு லாஸ் வந்துச்சு? ஒரு செகண்ட்ல அவர் சொன்னாரு, 2015 இதே மாதிரி வெள்ளம் வந்தேன், நீ அலர்ட் பண்ணிக்கணும்ல. 2015 இதே மாதிரி வெள்ளம் வந்தேன், இவ்வளவு தண்ணி தான் வந்துச்சு, இந்த ஹைட்டு தான் தண்ணி வந்துச்சு, அன்னைக்கு உனக்கு இவ்வளவு லாஸ் இருந்தது. அப்போ அரசாங்கம் சொல்லுது நீ தண்ணி வரப்போகுதுன்னு சொல்றப்போ நீ அதுக்கேற்ற பிரயாசம் படல. கடவுள் ஆண்டவரோடு திரும்ப பேசுற, நீ அதுக்கேற்ற என்ன பண்ணல, நீ சரி பண்ணி கொள்ளவில்லை. இயற்கை என்பது என்னுடைய சீற்றம், கடலை நான் அகற்றுகிறேன்னு சொல்ற. சங்கீதம் 107:29 சொல்றாரு, காற்று கடலை நான் அகற்றுகிறேன் என்ற மார்க் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. என் சொல்லுக்கு கீழ்ப்படி, நின்னா நில்லு, நிக்கினா நிக்கும், என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அது எவன் கட்டுப்பாட்டுல நாட்டுல இல்ல, என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறாத நான் உனக்கு ஒரு அலாட்டு தரேன், நீ அலாட்டு தரப்ப நீ சரி பண்ணி கொள்ளல. அதுதான் கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் என்ன பண்ணணும்? தேடுங்கள். கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுங்க? நீங்க தேடுங்க, அவற்றை தேடுங்க. நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி தேடுறோமோ கண்டடையத்தக்க பொல்லாத உங்கள் நினைவுகள், அடுத்த வசனத்தில் சொல்ற, உங்களுடைய நினைவுகள் மழை பெய்யக்கூடாது என்பது என்னுடைய நினைவு இல்லை, ஆண்டோடைய நினைவு. பையன் தான் வேண்டாமான்னு, புயல் வரக்கூடாது அவருடைய நினைவு இல்லை. முன்னெல்லாம் சென்னையில புயலே வராது. நான் இப்போ ரொம்ப நாள் அதுதான் சொல்லி ஜெபம் பண்றேன். டாக்டர் சாம்சுந்தரம் இருந்தாங்க, டாக்டர் ஜெய்சிங் இருந்தாங்க, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் இருந்தாங்க, பாஸ்டர் ஜீவானந்தம் இருந்தாங்க. நானும் பெரிய பரிசுத்தவாங்க. அவங்க முழங்காலில் நின்னாங்க. சென்னைக்கு வர புயலெல்லாம் ஆந்திராவுக்கு போயிடும், காக்கிநாடாவுக்கு போயிடும். ஒரு புயலும் சென்னையில் வராது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? புயல் வரும், சென்னையை தாக்க போதும்பாங்க, திடீர்னு சொல்லுவாங்க புயல் என்ன பண்ணிட்டு திசை மாறி ஆந்திராவுக்கு கடந்து சென்றது.
காரணம் 4 பரிசுத்தவான்கள், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், பாஸ்டர் சாம் சுந்தரம், ஜீவானந்தம், டாக்டர் ஜேசிலாம் செத்து போனவன் தலையில் அப்படி கை வச்சு அப்படியே உயிரோடு எழுந்திருப்பான். ஒரு விளம்பரமும் பண்ண மாட்டாரு. ஜீவானந்தம் தான் டாக்டர் டிஜிஎஸ் தினகரனை எழுப்பினாரு. ஒரு எளிமையான ஆடை, இதே மாதிரி ஒரு பந்தா நான் போடுற மாதிரி ஒரு பந்தா ட்ரெஸ்லாம் போட மாட்டாரு. எளிமையான ஒரு மனிதர், ஜபிக்கிற ஒரு மனிதர். ஒருவேளை சாம் சுந்தரம் முழங்காலில் நின்று எப்படியா வாழ்க்கையில முன்னேற்றம் கேட்டா ஒரு டப்பாவை எடுத்து காட்டுவார். அந்த முழங்காலில் இருக்க தோலெல்லாம் எடுத்து போட்டிருந்தாராம். அவ்வளோ தோல் அந்த முழங்கால் தேங்கி போயிருந்தாராம். முழங்கால் மக்களுக்காக ஜெபித்து இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்னைக்கு குறைவுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதே மாதிரி ஜெபிக்கல் நான் சொல்லி ஜெபிக்கிற தகப்பனே, அப்படிப்பட்ட ஊழியர்கள் எங்க தேசத்துல எழுப்புங்க. எங்களுடைய சென்னை பட்டணத்துக்கு ஒரு வாழ்வு கொடுங்க. சென்னை பட்டணத்தில் உன்னோடு வாழ்ந்த தோமா கால் வைத்த பூமியா. சென்னை பட்டணத்துல தோமா கால் வச்சாங்க. சென்னை பட்டணத்துல தோமா கால் வச்சதால சென்னை பட்டணத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய பள்ளிகள், எவ்வளவு பெரிய காலேஜ், எவ்வளவு பெரிய மருத்துவமனைகள், எவ்வளவு பெரிய முன்னேற்றமான ஆர்வம், எவ்வளவு பெரிய ஏர்போர்ட், உலகத்திற்கு கடந்து சில போற அத்தனை ஏர்போர்ட், எவ்வளவு பெரிய ஹார்பர் இருக்கு. செயற்கை ஹார்பர், ஆர்டிபிஷியல் இயற்கை ஹார்பர் இல்ல. ஒரு 2 கப்பல் மண் அள்ளிக்கிட்டே இருக்கு, இல்லைன்னா கப்பல் உள்ள வராது. 2 கப்பல் மண் அள்ளி செயற்கை ஹார்பர் உருவாக்கி இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் தோமா 2000 வருஷங்களுக்கு முன்னாலே இந்தியாவுக்கு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த தோமா இந்தியாவுக்கு வந்ததால சென்னையோட வளர்ச்சி. ஏன்னா சென்னை என்பது ஒரு பெரிய மாகாணம். ஆந்திரால 500 கிலோமீட்டர் வரை சென்னை தான் தலைநகர். கிட்டத்தட்ட விஜயவாடா தாண்டி கம்பம்ங்கிற ஒரு ஊர் இருக்கு, அங்க தோர்னக்கல் ஊர் இருக்கு. அதுவரை சென்னை பேராயம் ஆண்டு கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட இங்க இருந்து 700 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்னை பேராயம் வளர்ந்து விரிந்த ஒரு சென்னை. காரணம் என்னன்னா, அந்த பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து கூட வாழ்ந்த சீஷர்களில் ஒருவன், இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த தோமா வந்தாங்க. அன்னைக்கு அநேக மிஷனரிகள் வந்தாங்க. ஐயா, அந்த பிரான்சிஸ் சேவியர்ங்கிற பெரிய மிஷனரி ஆசில தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் வந்தாரு. இதே மாதிரி ஆண்டர்சன்ங்கிற பெரிய மிஷனரி சிஎஸ்ஐல அந்த மெத்தடிஸ்ட் திருச்சபையில அவர் வந்தாரு. ஸ்காட்லாந்து மிஷன்ல இருந்து, ஆங்கிலிக்கன் மிஷன்ல இருந்து டக்கர்ஸ்ங்கிற ஒரு மிஷனரி வந்தாங்க. இவங்கெல்லாம் கால் வைத்த பூமி, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு பூமி சென்னை பட்டணம். இன்னைக்கு சென்னை பட்டணம் இவ்வளவு கொடுமையான காரணத்திற்கு என்னன்னா, நீங்கள் நானும் சரியா ஜெபிக்கல, ஆண்டவரை கண்டறியத்தக்க சமயத்துல சேரல, முழங்கால நிக்கல. தகப்பனே என் மக்களை ஆசீர்வதிங்க. ஒரு கூட்ட அக்கிரம மக்கள் சென்னையில எழும்பி கொண்டிருக்காங்க. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் சென்னையில இருந்து 10 கிலோமீட்டர் வில்லேஜ் யூனிவர்சிட்டி போனேன். அங்க மாற்று மதத்தினர் வந்து ஒரே கலட்டா. ஒரு உட்கிராமம், போக்குவரத்தே இல்லாத கிராமம், பின்தங்கின ஒரு கிராமம், ரொம்ப பின்தங்கின மக்கள். அவங்களுக்கு ஒரு உதவி செய்து ஒரு கான்ஸ்டல் சொல்லிட்டு இருக்கோம். ரோட்ல போன 2 பேர், பைக்ல போன 2 பேர் 3 பேர், நீங்க யாருங்க, எப்படி சொல்வீங்க? அவனும் அந்த ஊர் கிடையாது, என்ன அவனுக்கு அந்த ஊர் பட்டா போட்டு கொடுத்த மாதிரி. அப்போ சாமுவேல் பாஸ்டர் மாதிரி ஒரு பாஸ்டர் பெஞ்சமின் என் கூட இருந்தாரு. நீ யாரா அதை கேட்கறதுக்கு எனக்கு என்ன, நீ இந்த ஊரா? ஏன்னா கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு கூட்டம் எழும்பி கொண்டிருக்கு, வளர்ந்து கொண்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் நானும் சரியான விசுவாசத்தில் இல்ல, சரியான முழங்கால் ஜெபத்தில் இல்ல, ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்பு இல்ல, ஆண்டவர்கிட்ட கொடுக்கிற மக்களாய் மாறல. அப்படி மாறுறப்போ இந்த சென்னை பட்டணம் சந்திக்கப்படுங்க. நம்ம கண்டடைத்தக்க தலைமையில் ஆண்டவரை தேடல, பொல்லாத வெளியிட்டு கட்டிடத்தில் திரும்பல, நம்முடைய வாழ்க்கை டிஃபரெண்ட் ஆகல. அந்த மக்களுக்கு நமக்கு உள்ள டிஃபரெண்ட் தெரியல. இவா சர்ச்சைக்கு வரும்னு கொலாடியில் நின்று எப்படி சண்டை போட்டா, வீட்டுக்காரனை எப்படி அடிச்சா, மாமியார் எப்படி திட்டினா, ஜோரத்தை எப்படி கெடுத்தா, சண்டைக்கு போன எவ்வளவு பெரிய திருடியா இருந்தா, எவ்வளவு ஒரு பிட்பாக்கெட்காரனா இருந்தா, எவ்வளவு ஒரு மோசமானவா இருந்தா. ஆனா சாமுவேல் பாஸ்டர் திருச்சபைக்கு போனா, ஞானஸ்தானம் வாங்கினா, வெள்ளச்சேலை கட்டினா, புருஷனை பார்த்தா எழுந்து நின்று வணக்கம் சொல்றா, மாமியாருக்கு சோறு போடுறா, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வந்தா நீங்க பிடிச்சுக்கோங்கன்னு விட்டு கொடுக்குறான். லைஃப் ஸ்டைலே மாறிட்டுங்க. அந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு, இந்த சாட்சியான வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கும் ஆண்டவர். இந்த சாட்சியான வாழ்வு, அதுதான் துன்மார்க்கம். தன் துன்மார்க்கத்தில் அக்கிரமக்காரன் தன் நினைவை விட்டு கத்தடத்தில் திரும்ப கடவன். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல அப்படிப்பட்ட வாழ்வில்ல, அப்படிப்பட்ட வாழ்வில்லாம எதுக்கு எனக்கு வேதனை, எதுக்கு எனக்கு துன்பம், எதுக்கு எனக்கு கண்ணீரான வாழ்வு என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கோம். ஒருவேளை அப்படிப்பட்ட நினைவுகளுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய அநியாயங்கள் தானே எனக்கு வேதனை. ஏன்னா உன் பாவங்கள் உனக்கு நியாயம் தீர்ப்புன்னு சொல்றார் ஆண்டவர். நீ செய்த பாவங்கள் தாங்க உனக்கு விடுதலை கொடுக்கணும். நீ அப்படி என்னிடத்தில் திரும்பணும். ஏன்னா அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பற்றவர். அவருடைய வசனம் எப்படி இருக்குன்னா, சகரியா 1 அதிகாரம் 67 வசனத்துல சொல்றார்,
என் முற்பிதாக்கள் சொன்னாங்க, முற்பிதாக்கள் ஆதியாகமம் 49:10 சொன்னார் சமாதான கர்த்தர் உனக்கு வருவாருன்னு. என்னாகும் 24:17 சொன்னாரு யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் சொன்னாங்க. மீகா 5:2 சொல்றாரு மீகா எனப்பட்ட பெத்லகேமே உன்னை ஆள பயிர் உன்னிடத்திலிருந்து பிறப்பாருன்னு சொன்னாங்க. ஏசாயா 9:6 இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டிய முற்பிதாக்கள் சொன்னாங்க. என் முற்பிதாக்கள் சொன்ன மாதிரி ஒரு ரட்சகர் எங்க வாழ்வில் வந்தாரு. அவர் சொல்றார் சகரியா, அவரு வந்து என்ன செய்வார்னா ஏசாயா அந்த லூக்கா 1:67 வாசிங்கன்னா ரொம்ப திருப்தியா அவர் ரொம்ப அழகா பேசுறாரு. அந்த வசனங்கள் நீங்க தான் நாம சரியில்லை, ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாரு, சொன்னதை நம்ம கேட்கல, நம்ம கேட்டுருந்தா நல்ல காரியங்கள் இருக்கும். அந்த 67 சொல்றாரு தகப்பனாகிய சகரியா பரிசுத்தாவியால் எழுப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தோற்றம் உண்டாதாக அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் இரக்கத்தை செய்வதற்கோ, இரக்கனா கிரேஸ் மெர்சி, ஆண்டவர் நமக்கு ஒரு இரக்கத்தை கொடுப்பதற்காக நான் எனக்கு இருக்க என்னுடைய பாவத்தின் நிமித்தம், எனக்கு இருக்க வியாதி, எனக்கு இருக்கிற அக்கிரமங்கள், எனக்கு இருக்க கடன் பிரச்சனை, வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல, படிக்க முடியல, என்னுடைய மறதி தன்மை இப்படிதான் இருக்கு, அதை எனக்கு மாற்றி கொடுப்பதற்காக அந்த அவருடைய இறக்கம் அதுதான் நடக்கும். அதுதான் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு பண்ண உடன்படிக்கை, 6000 ஆண்டுகளுக்கு பண்ண உடன்படிக்கை பிரிவு சத்துருக்கள் கையிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு லிபரேஷன் டு தி டெவில்ஸ், சத்துருக்கள் கையிலிருந்து விடுதலையாக்குவதற்கு. நமக்கு சத்துரு யாருங்க? நம்முடைய சண்டைக்காரன். நம்முடைய சத்துரு யாரு? நம்முடைய பகைஞன். சத்துரு யாரு? நம்ம கடன் கொடுக்க வேண்டிய மனிதன். நம்முடைய சத்துரு யாரு? நம்முடைய வியாதி. நம்முடைய சத்துரு யாரு? நம்மள முடியாத நிலைமை, நடந்தா மூச்சு வாங்குறதுங்க, எழுந்தாலும் நடந்தாலும் நடக்கவும் முடியல, உட்கார முடியல, ஏறவும் முடியல, இதுதான் என்னுடைய சத்துரு. இல்லைங்க படியே ஏற முடியல, மூச்சு வாங்குறதுங்க. ஒரு சகோதரி கிறிஸ்டி ஒரு வீடு வாங்க பார்க்க போனாங்க. நல்ல விசுவாசங்களை தவிர்த்தாங்க, ஜெபிக்கிற தாய். கணவர் கொரோனாவில் படுத்திருக்கிறார். என்னை வந்து பார்க்குறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, செகண்ட் வேவ்ஸில். அண்ணே கணவருக்கு கொரோனா, நான் என்ன செய்ய, எங்கேயும் போவாங்க, கர்த்தர் கையில் ஒப்புக்கொடு, ஒன்று 5 லட்சம் 10 லட்சம் இல்லை, 50 லட்சம் செலவு பண்ணணும், காப்பாற்ற முடியல, செலவு பண்ணாலும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுமான்னு அந்தம்மா போய் ஜெபம் பண்ணாங்க. 2 வாரம் கழிச்சு சாட்சியில் அண்ணே சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணேன், கடவுள் என்ன கடவுளுக்கு வாழ்வு கொடுத்தார். ஒரு அழகான மகள், சூப்பர் வாலிப மகள், நல்லா படிச்சிருக்கா, எம்எஸ்சி ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிருக்கா. அவர் துணி வியாபாரம் பண்றார், அவரும் ஒரு மகா தான், அழகா இருப்பா. மாப்பிள்ளையே கிடைக்கலன்னா நான் சொன்னேன், அழகா ஒரு பெண்ணை பெற்றுச்சிரி, அம்மா மாப்பிள்ளை கிடைக்கல, சாக கடமையிலேருந்து உன் கணவருக்கு வாழ்வு கொடுத்தாரு, இந்த பிள்ளைக்கும் மாப்பிள்ளை தர மாட்டாரா? ஜோமுன்னு தஞ்சாவூர்லேருந்து ஒரு டாக்டர் மாப்பிள்ளை வந்து கௌரி இல்லாமல் அவங்க செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. ஃபேமிலியே டாக்டர், அந்த பையன் மட்டும் டாக்டர்ல, அந்த குடும்பமே டாக்டர், அந்த குடும்பமே டாக்டர். அந்த அம்மா சொன்னது எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அண்ணே ஜெபம் பண்ண, நல்ல குடும்பம், இன்னும் அந்த பிள்ளை அருமையா இருக்கா, கௌரி கேட்கல, முதல் முன்பண்ண கேட்கல, எல்லா குடும்பத்திலும் எல்லாருமே டாக்டர். அதுதான் பரிசுத்த உடன்படிக்கை, அதுதான் சத்துருக்கள் கையில் விடுதலையாக்கப்பட்டு அந்த விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்க நாளெல்லாம் பயம் இல்லாமல், do not fear to the life days, வாழ்க்கை முழுவதும் என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் இந்த பயம் இருக்குங்க, இந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது. வாழ்க்கை முழுவதும் எனக்கு பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு நீதியோடு எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அடுத்து என்ன சொல்றாரு? போல் எனக்கு பரிசுத்தம் வேணுங்கிறார். நம்ம போடுற ட்ரெஸ் மட்டும் பரிசுத்தம் இல்லை, நம்முடைய மனது ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஃபாரின் வண்டி 160 கிலோமீட்டர் போனாலும் அடித்த இடத்துல பிரேக் நிற்கும். அதே மாதிரி அது அப்சராக போனாலும் அந்த இப்படி அந்த சேரட்டில் ஓடியாண்டு காப்பாற்ற, சொன்ன வார்த்தை கீழ்ப்படியில, மரண பயம். அதே பையன் சொன்னதெல்லாம் கேட்கல. இந்த வாலிப பிள்ளை இன்னைக்கு வண்டி ஓட்டுறதை பார்த்தீங்களா, சிக்ஜாக் போட்டு, இன்னும் எனக்கு தெரியுமா, உனக்கு என்ன தெரியுமா, கஞ்சா அடிச்சு இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை 60 விழுக்காடு கெட்டு போயிருக்கு. இந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட், எல்லார் கையிலையும் பைக் வந்துருச்சு, அது நல்லது. எல்லார் கையிலையும் கார் வந்துருச்சு, எல்லாரும் கடனைக்காரன் ஆகிடுச்சு, இஎம்ஐ இருந்துச்சு, காசு இருக்கோ இல்லையோ, ஃபோன் பண்ணா வீட்டுக்கு பொருள் வந்துருக்கு. ஏமாத்துக்காரன் அதிகமாகிட்டான். ஒரு பாப்பா வந்தா, எவனோ விளம்பரம் போட்டானா, ஃபோன் பண்ணானா, வாஷிங் மிஷின் 1 லட்ச ரூபா
25,000 எனக்கு தரேன்னு நான் ஃபோட்டோ போட்டானோ, உடனே அந்த பொண்ணு பணம் அனுப்பிச்சான். பணம் ரிசீவ் பண்ண அடுத்த நாள்ல இருந்து போனவன் இப்படி லிஸ்ட்லாம் அதிகமாகிட்டு இருக்கு. வண்டி இங்க இருக்கு, இந்த வண்டி நான் அவசரமா போகணும், ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கேன், காசை கூட வண்டி எடுத்துப்போம். இப்படி கேஸ்லாம் அதிகமாக போலீஸ்காரங்க தினம் 100 கேஸ் வருது சாருங்கிறான். இதெல்லாம் கொரோனா காலங்களுக்கு அப்புறம். இதெல்லாம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு பயம், ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்காம வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில போய்கிட்டு இருக்கு. அந்த வாலிப பிள்ளைக்கு என் பிள்ளை இப்படி கெட்டு போய் என்னால் திருத்தவே முடியாது. ஒரே வழி, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ற தவிர ஒரு வழியே இல்லை. ஜெபிக்க ஜெபிக்க சொன்னதுக்கெல்லாம் கைகால முடிச்சு வீட்டில் போட்டுருவார். அதையும் திரும்பலாம் முடிச்சுவார். தோற்றம் ஆண்டவர்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ என் 12, 22 வயசுல ஆக்சிடென்ட், ஐயோ என் குழந்தை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. குழந்தையா இல்லை, தரித்திரமா இருந்துச்சு. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அவ்வளவு மோசமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மோசமான லைஃப்ல அவங்களை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. மற்ற தலைவர்கள் அவங்க நல்ல வழியில கொண்டு போல, அவங்களுக்கு தேவை ஒரு கோட்டர், ஒரு கஞ்சா பொட்டலம் கொடுத்து ஏதோ ஒரு மோசமான வழியில கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல தெய்வம் பயம் இல்லை. நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு தூரத்தை ஆதியாம் 13 சொல்லார். நீ மேற்கு கிழக்கு, இது மேற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. வடக்கு எது சொல்லுங்க பாஸ்டர், சாமியல் பாஸ்டர்? எது? இதான் வடக்கா? எனக்கு இது கிழக்கு மாதிரி இருக்கு. ஏன்னா திருநெல்வேலிக்காரங்களுக்கு மட்டும் தான் திசை தெரியும். அதனால அவர்கிட்ட கேட்டேன், ஜெபஸ்டின்ட்ட கேட்கல. மெட்ராஸ்காரங்களுக்கு திசைனா என்னன்னே தெரியாது. திருநெல்வேலிக்காரங்க கரெக்டா திசை சொல்லுவாங்க. என் கூட ஒரு டிரைவர் தம்பி இருக்கான், எந்த கிழமேற்கா வண்டி போய்கிட்டு இருப்பான். டே இல்லடா தெற்கனி இல்லையா, நீ ஆன்லைன் ஆன் பண்ணியா, நீ நெட்டை பாருன்னா நெட்ல உள்ள திசை காட்டுறதுக்கு ஒரு கருவி இருக்கு. கரெக்டா சொன்ன அது திருநெல்வேலி தூத்துக்குடிக்காரங்களுக்கு தான். நேரே கிழக்கணிக்கு போய் மேக்கணிக்கு திரும்பி வடக்கணிக்கு போய் தெற்கணிக்கு போய் வடக்கணிக்கு போங்க, கரெக்டா வந்துருமா. லெப்ட் ரைட்டை சொல்ல தெரியாது. இப்ப எனக்கு இது கிழக்க மாதிரி இருக்கு, அவர் மாற்றி சொல்றாரு, கரெக்டா சொல்றாரு பாருங்க. அவருக்கு தெரிஞ்சு சொல்றதோ நான் சரியா தெரியல. அந்த ஆசை ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரம் நடக்கிறியா, வடக்கு தெற்கு எவ்வளவு தூரம் நடக்கிறியா, எவ்வளவு தூரம் நடக்கிறியா, அதை நான் உனக்கு தருவேங்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் பாருங்க. படுத்திருந்தே படுத்த இடம் மட்டும்தான் 6க்கு 3 முறை. இப்போ 6க்கு 3 இல்லை, நான் 5.5 2 அடி இவ்வளோதான் இடம். ஏன்னா அதுக்கு மேலே இடம் இல்லை. ஜெபஸ்டினுக்கு 3 அடி 4 அடி இவ்வளோதான் இடம். உங்க பசுக்கு 3 அடி 4 அடி இவ்வளவுதான் இடம். ஏன்னா நம்மளுக்கு 6க்கு 3 கொடுக்க இடம் இல்லை. பெட்டி கேட்கறான், செத்த ஒரு ஹைட்டு வெயிட் என்னங்கிறான், பெட்டி அளவு என்னன்னு கல்றக்காரன் கேட்கறான். அண்ணா அவர்கிட்ட சொன்னாரு, எவ்வளவு தூரம் நடக்கும் அவ்வளவு தூரம். நம்ம தான் எப்படி இருக்கோம். நேற்று ஒரு வாட்ஸ்அப்ல சூப்பர் கதை கேட்டேன், விழுந்து சிரிச்சேன். ஒரு பையன் வேலை இல்லைன்னா ஒரு போலீஸ்கார்ட்ட டிராஃபிக் ஆட்ட, வேலை இல்லையடா, இந்த இப்படி போகிற இங்கே வந்துடுறான் இப்படி வந்துடுறான், அதனால நடுவர் வெள்ளைக்கோடு போடு, ஒரு நாளைக்கு 1 மைலுக்கு இவ்வளோ தூரம், எவ்வளோ தூரம் போடுறதே உனக்கு இவ்வளோ சம்பளம்னு கொடுத்து பெயிண்ட்டை கொடுத்துட்டார். முதல் நாள் 6 மைல் போட்டுட்டானா, செகண்ட் நாள் 1 மைல் தான் போட்டானா, 3ஆம் நாள் 3/4 மைல் தான் போட்டானா. அவர் என்னடா முதல் நாள் 6 மைல் போட்டுட்டிய, 2ஆம் நாள் இவ்வளோதான் போட்டிருக்க, 3ஆம் நாள் இன்னும் குறைஞ்சி என்னடான்னு. நீங்கள் என்னங்க, முதல் நாள் அங்கே பெயிண்ட் வச்சேன், அங்கேருந்து எடுத்து நடந்தேன், அடுத்து அங்கிருந்து தான் நடக்கிறேன், பெயிண்ட் எனக்கு பக்கத்துலேயே கொண்டாந்து நடறான். இதேதான் நம்ம லைஃப். நீ எழுந்து மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரம் நடக்கியா. காலையில 5 மணிக்கு 5 மணிக்கு அலாரம் வைக்க சொன்னேன். என் ஒய்ஃப் வச்சாங்க, என்னையால எழுந்திருக்க முடியல, கூட ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினேன். சாத்தா என் கூட தூங்க விட்டான்ல, அப்போ என்னோட பிளெஸிங் என்ன இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த ஆசீர்வாதம் எனக்கு என்னது இல்லை. அப்போ கடவுள் சொல்றாரு, நீ வேலையில் அசதையா இருப்பவன் அலிமனுக்கு சகோதரன், வேலையில் ஜாக்கிரதையா இருப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நிற்காமல் அதாவது சோம்பேறி படுத்து அறுப்பில் போய் பிச்சை கேட்டாலும் பிச்சை அவனுக்கு கிடைக்காது. எறும்பை பாரு, அது எவ்வளோ அழகாக ஆக்டிவாக போய்கிட்டே இருக்கு, லைனாக போகுது, தட்டி விட்டாலும் திரும்ப அந்த லைனில் வந்து சேர்ந்துக்கிடும். அது வேலையாக செய்து சோம்பேறியில் எவ்வளோ நேரம் படுத்திருப்பா என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்துருக்க. ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த எவ்வளோ, அதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உன்னை ஆசீர்வதித்தேன்னு சொன்னாரு. எங்கேயோ நதிக்கு அப்புறத்தில் வேறே தேவர்கள் சேவித்தான். யோசுவா 24:2 அவர் யூதன் இல்லை, ஒரு கிறிஸ்தவன் இல்லை, ஏதோ ஒரு மதத்துக்காரன், வேறே தேவர்கள் சேவித்தான். யோசுவா 24:2 சொல்றாரு, அவனை கூப்பிட்டு நான் பிளஸ் பண்ணுவேங்கிறாரு. அவன் சொல்லலாம், ஐயா எதுக்கு நடக்கணும், ஒழுங்கா நான் பொம்மை செஞ்சுட்டு இருந்தேன்ல,
நீ பிளஸ் பண்ணலாம்ல, நான் எதுக்கு நடக்கணும், கால் வலிக்கும்ல, முட்டி தேஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கலாம்ல, சொல்ல முடியாது. எவ்வளோ வேலை ஃபாஸ்ட்டுன்னா, இங்கே 100 குடும்பம் இருந்தால் 100 குடும்பத்துடைய பேர் கையில் வச்சுக்கணும், 100 குடும்பத்துடைய உறுப்பினர்கள் கை வச்சுருக்கணும், 100 குடும்பத்துடைய சொந்தங்கள் பேர் இருக்கணும், 100 குடும்பத்துடைய பிரச்சனைகள் வச்சுருக்கணும், ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். இந்த தெருவில் எத்தனை குடும்பம் இருக்குது, இந்த தெருவில் யார் பிரச்சனை, யார் நல்லவங்க, அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுக்கணும், எல்லாத்துக்கும் ஜெபிக்கணும். இந்த ஊர் தலைவருக்காக ஜெபிக்கணும். எவ்வளோ நேரம் நீ முழங்கால் நிற்கிறியே, ஏசிஏ சாம் சுந்தராயா மாதிரி எவ்வளோ நேரம் முழங்காலில் நிற்கிறேன்னா அவ்வளோ பிளெஸ்ஸிங், அவ்வளோ வல்லமை. எவ்வளோ நேரம் நிற்கிறியோ இதே மாதிரி ஃபஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ கூட்டம் இல்லை, இன்னும் இடங்கனாலும் 3 சர்வீஸ் கூட நடத்தலாம், இந்த பகுதியை உனக்கு மாற்றி தருவான். அவட்ட கேட்கலாம், அப்போ எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்தியப்பா கிழக்கு மேற்குன்னு, எனக்கு பக்கத்து இடம் வேணும், அப்படி நடந்து போனால் பக்கத்து இடத்த தருவார், இன்னும் நடந்து போனால் பக்கத்து இடத்த தருவாருங்க. ஏன்னா சொன்னதுன்னா சொன்னது தான், சொன்னதை விட்டு என்ன பண்ண முடியாது, அந்த வார்த்தை விட்டு மேலே மாறுறப்ப மட்டும்தான் ஆசீர்வாதம் இல்லை. பைபிள் என்ன சொல்லுதோ அந்த சொன்ன வார்த்தையின்படி அழகா பவுலடிகள் கலாத்தியல் இன்னைக்கு வாசம் ரொம்ப திருப்தியா எனக்கு அந்த வசனம் இன்னைக்கு சொன்னாங்க. அவர் சொல்றாரு, நீங்க பார்த்தல, ஒரு மனுஷனை பார்த்து வரல, இந்த ஊழியத்துக்கு நீ ஒரு மனுஷன் கூப்பிடல, ஒரு சாதாரண மனுஷனை கூப்பிடல, ஈசு என்னை கூப்பிட்டாரு. என்னையை பற்றி உனக்கு தெரியும், நான் ஒரு யூதன், பக்தி வைராக்கியம், அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன், சபைகளை துன்புறுத்தினேன். ஆனால் கடவுள் என்னை தாயின் கற்பத்திலேருந்து என்னை கூப்பிட்டாரு, நம்மளே உருவாகும்னு என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்ட ஆண்டவர் எழுந்து என்னை பிளஸ் பண்ணுறாரு. என்னென்னா, நீ இருளி, அதாவது அந்தகாரத்திலும் மரணத்துக்கு மக்களுக்கு விடுதலை கொடுக்கணும், யாரெல்லாம் புறஜாதிகளுக்கும் மற்ற ஜாதி மக்களும் சொல்லணும்னு சொன்ன உடனே என்னை கடவுள் சந்திச்சிருக்காருன்னு இங்கே இருக்க தலைமை குருவை போய் பார்க்கல, பெரிய பாஸ்டரை போய் பார்க்கல, நேரே ஒரு சொன்ன அரபு தேசத்துக்கு போனேன். எங்கே கடவுளை தெரியாதோ, எங்கே கடவுள் பின்தங்கின இடத்துல இல்லை, கடவுளே தெரியாதோ, ஆண்டவரே தெரியாது, அந்த இடத்துக்கு போனேன். இன்னைக்கு வடசென்னையில் எப்படி பாஸ்டர் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ எனக்கு வயத்தவலி ஜபஸ்டின் ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுறாரு, வயத்தவலி சரியாயிடுச்சு, சர்ச்சுக்கு வாங்குங்கிறார். 4 வாரம் சர்ச்சுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு வாங்கினா அன்னை ஞானஸ்தானம் வாங்கிக்கோங்கன்னு எனக்கு சொல்கிறார். ஞானஸ்தானம் வாங்கிட்டேன். அப்புறம் சாட்சி சொல்கிறேன். நல்லா சாட்சி சொல்கிறப்போ ஒரு சிஸ்டர் பாடினாங்க, ரொம்ப சிறப்பாக பாடினாங்க, சூப்பராக பாடினாங்க, நல்ல தாளந்து. 2 நாள் பாட விடுறாரு. நல்லா பாட விட்டோன்னா 3ஆவது நாள் ஒர்க்ஷீப் பண்ணுறாரு. 3ஆவது நாள் ஒர்க்ஷீப் பண்ணுறேன். 3 நாள் ஒர்க்ஷீப் பண்ணி அப்புறம் இதெல்லாம் ஒரு 2 வருஷத்தில் நடக்குது. ஒர்க்ஷீப் பண்ண பிறகு ஒரு நாள் அவருக்கு கொஞ்சம் தலைவலிக்கு கண் வலிக்கு மெசேஜ் கொடுங்கங்கிறாரு. நல்ல மெசேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகி வர்றேன். ப்ரிப்பேர் ஆகி வந்து கொஞ்ச நாளில் பாஸ்ட் பார்க்குறாரு, நல்லா டெவலப் ஆகிருக்குன்னு அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகிக்கிறார், உதவி குருவாக்கிறாரு. பிறகு இவர் கன்வென்ஷனுக்கு போயிடுறாரு, கலெக்ஷனுக்கு போயிடுறாரு, கன்வென்ஷன் கலெக்ஷன் எல்லாத்துக்கும் இவர் போயிடுறாரு. இவர் தான் சர்ச்சை நடத்துகிறாரு. 6 மாதத்தில் இவர் தனி பாஸ்டாக பக்கத்து வீட்டில் சர்ச்சை போட்டுறாரு. அவர் சொல்கிறார், இப்படிலாம் வரலடா, அரபு தேசத்துக்கு போனேங்கிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பேச, ஓடா ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், நான் பேதுருவை போய் பார்க்கல, யாக்கோபை போய் பார்க்கல, நான் ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் கழிச்சு தான் பேதுருவை பார்த்தேன். நான் பார்த்தது யாக்கோபை மட்டும்தான் பார்த்தேன், 3 பேரை தான் மட்டும் பார்த்தேன். வேற எந்த அப்போஸ்தலனை சந்திக்க விரும்பல. என்னை சந்தித்த ஆண்டவர், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அழைத்தவர் ஒரு காலம் உங்களை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். அழைக்கிற உங்களோடு கடந்து வந்திருக்கிற ஆண்டவர் ஒரு காலம் உங்களை ஒரு நோக்கத்தோடு அழைத்து வந்திருக்கிறார். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். அந்த வாக்குத்தத்தின்படி நீங்க இந்த புயலில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய கடை பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய பிசினஸ் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க பின்தங்கின நிலைமையில இருக்கலாம், இஎம்ஐ கட்ட முடியாத நிலைமையில இருக்கலாம். ஆனா நீங்க என்னைக்கு தகப்பண்ட தகப்பனே, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் வழிகளை விட்டு கட்டடத்தில் திரும்ப கடவன் கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அந்த ஆரம்பிக்கிறப்போ, ஓ தாகமா இருக்கிறவர்களே, ஓ பசியா இருக்கிறவர்களே, டேஸ்டி உன் தாகமா கவலைப்படாத, பசியா இருக்கிறியா கவலைப்படாத, என்னிடத்தில் வா, நீ விலை கொடுத்து வாங்க வேண்டாம். நீ அப்போ ஏன்னா அந்த எலியா பாருங்க, ரொம்ப தைரியமானவன். வந்து பாடுறான்னா, நான் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தை அப்படியே கொண்டு வரேன். எங்களுக்கு முன்னால லோக்கல்ல 3 பேர் சண்டை போடுறான். அந்த பாச சொல்றேன், வந்து பாடுறாங்கிறார். அதே மாதிரி தான் எலியா சொன்னா, வந்து பாடுறா, யாரா, நான் ஆராதிக்கிற கடவுள், நீ கொண்டாந்து வைகி, பாடு, அடி, வெட்டே, வருதா பாரு. காலையிலிருந்து சாயங்காலம் அடிச்சான், ஏதாவது வந்துச்சா, உடம்புல ரத்தம் வந்துச்சு,
சாராயம் குடிச்சான் வரல. இவர் 12 கோத்துறதுக்கு 12 கல்லை எடுத்தாரு, 12 ஒரு ஆட்டை எடுத்தார், 12 துண்டாக்குனார், 12 இடத்துல தண்ணியை ஊத்தினாரு, 12 இடத்துல வச்சார். வேர் இஸ் எலியாஸ் காடுனார். எலியாவின் தேவன் எங்கே வந்தாரு? அக்னி வந்துச்சு, பச்சிச்சு, உடனே அருவா எடுத்தாரு, 450 பேரை கட்ட 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 கடன்னு வெட்டிட்டான். தைரியம், செகண்ட்ல வெட்டிட்டாங்க 450 பேரை. அருவா எடுத்தவனுக்கு அந்த அருவா எடுத்து அந்த ஒரு ஸ்பீட்ல அவ்வளவு பவர் வந்துடும் உங்களுக்கு. அடுத்த ஸ்பீடு ஐயோ ஜெயிலுக்கு போனா போயிடும் பவர்லாம். அடுத்து அந்த அம்மா, அந்த ராஜா, அகாஸ்வர ராஜாவோட எசபேல் வந்து சொல்லுது, 450 பேர் பண்ணியா, அதுக்கு பதில் ஒன்று துண்டு துண்டா வெட்ட போறேங்க. இது பயந்து போயிட்டான். அவ்வளவு தைரியமா அந்த அம்மாட்ட போய் வந்து பாருமான்னு சொல்லியிருந்தா அந்த லைஃபே, அந்த எலியாவுடைய லைஃபே வேற மாதிரி வந்திருக்கும். எலியாவுடைய லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி ஹிஸ்டரி எழுதப்பட்டிருக்கும். ஹிஸ்டரி அப்படி எழுதப்படல. பயந்து போய் போதுமாண்டவரே வாழ்ந்தது போதும். அதேதான் கிறிஸ்தவத்துக்கு வருமுன்னே கஷ்டம், வேதனை, துன்பத்தில் வர்றோம். வந்து ஜெபம் பண்ணோன்னே எல்லாம் சரியாகுது. அண்ணன் வந்து சொல்கிறார், என் மகனை உன் பொண்ணுக்கு தர மாட்டேன், நீ கிறிஸ்டினா மாறிட்ட. அரசாங்கம் சொல்லுது, நீ எஸ்சிலேருந்து பிசியாக மாறிட்ட, உனக்கு அரசாங்கத்தில் எஸ்சி கேட்டகரி கிடையாது. அப்பா சொல்கிறாரு, சொத்தில் பங்கு தர மாட்டேன். அந்த வாடகைக்கு அம்மா சொல்லி ஜோம் பண்ணா வீடு தர மாட்டேன், ஜோம் பண்ண யாரும் வரக்கூடாது. அந்த வேலை செய்கிறவங்க எவ்வளோ பாரின் கடவுள் சாமியல் பாஸ்டர் துட்டு வாங்கிட்டு கிறிஸ்டினாக மாறிட்டாங்க. இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன பண்ணிடுறோம்? பயந்து அப்படி பார்த்தோம் இப்படி பார்த்தோம், அறகுறை வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கான், கஷ்டமான வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கான். முழு இதயத்தோடு முழு போடா, எனக்கு கடவுள் கற்பத்தின் இனி கத்தரால் கிடையாது. என் பொண்ணை நான் பெற்றுக்கிட்டேன், என் கடவுள் தந்தார், ஏற்ற மாப்பிள்ளை ஏற்ற வேலையில் தருவார். சொல்ல முடியணும், சொல்லணும். அதுதான் வைராக்கியம். வேலை தெரியல தோத்துறோம், இன்னொரு வேலை ஆண்டவர் தருவார். பசி அவருக்கு பணம் இல்லை, அந்த தைரியம் எலியாக்கு அந்த தைரியம் இல்லைங்க. அதே தைரியம் தான் இன்னைக்கு 198 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள் இல்லாமல் வாழ்ந்து சமூகத்திற்கு ஏற்றதுக்கு தகுந்த மாதிரி, இல்லப்பா என் கடவுள் உயிருள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவருக்கு நிற்கிற தயவு உள்ளவர், என்னை காப்பாற்றுவாரு, காப்பாற்றுறதுக்கு தயவு இல்லைன்னா அவர் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். அவர் இஷ்டம். இன்னைக்கு அன்னைக்கு காப்பாத்தாரு, இன்னைக்கு காப்பாத்துவாரு, பாதுகாப்பார். இல்ல பரவாயில்ல, தோன்றி என் ஆத்மார் எடுத்துக்கொள்ளனா எடுத்துக்கொண்டு போதுமாண்டவரே சொல்லாம அந்த தைரியம், அந்த எலியாவுக்கு இந்த தைரியம் இல்லைங்க. கண்டடைய சக்க தேமையத்தை தேடல. நான் தாகத்தை பார்க்கிறோம், பசியை பார்க்கிறோம், வேதனையை பார்க்கிறோம், துன்பத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட துன்பத்தில் இல்லாம கடவுள்கிட்ட அந்த எலியாவுக்கு இருக்கிறப்போ வந்து படுத்துறான் ஆத்தங்கரை ஓரமா. நல்ல சூடா பிரெட்டும் சூடா அப்பமும் இருந்துச்சுல, ஒரே ஒரு ரொட்டி ஒரே ஒரு சிக்கன் தான் இருந்துச்சு. நடக்க வேண்டிய தூரம் எது? ரொம்ப தூரம் போ, அங்க நீ எலிசாவை பிளஸ் பண்ணணும், எகுவ ராஜாவை அபிஷேகம் பண்ணா, அதுக்கப்புறம் லைஃப் முடிஞ்சிருச்சு, நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன்ட்டார். கூப்பிட்டுக்கிட்டார்ல, அதுக்கப்புறம் லைஃப் கொடுக்கல. பயங்கர வாழ்க்கையில இல்லை இருந்தா ஆண்டவர் நம்மை பாதுகாக்க மாட்டார். பயத்தை விட்டு ஆண்டோடைய சன்னிதானத்துல விட்டு கொடுத்துட்டு ஏசாயா 55:1 என்னுடைய தாகம் என்னுடைய பசிப்பா, விலையில்லாத அப்பமில்லாத பொருள் கொடுக்கிறாரு, கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். ஐயா, துன்மார்க்கன் தன் துன்மா வழியை விட்டுட்டு கர்த்தருக்கு திரும்ப கடவன். எப்ப நாம் ரிட்டன் டு த லார்ட், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். பெத்தேலுக்கு போறீங்க, கில்காலுக்கு போறீங்க, ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, அங்கே போய் வளர்ற முடியை கொடுக்குறோம். 250 கிலோமீட்டர் நடந்து போகிறோம். வேளாங்கண்ணியில் போய் முட்டிலே நடக்கிறாங்க. வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா 1 கிலோமீட்டரு கடல் மண்ணில் முட்டியில் நடக்கிறாங்க. முட்டியில் இருக்க சதெல்லாம் அப்படியே பீஸ் பீஸாக பிய்யுது, ரத்தம் ஊற்றுது. வளர்ற முடியை கொடுத்துட்டு வராங்க. எங்கள் பாஸ் ஒருத்தர் செத்து போனார், ஜான் பீட்டர். ஏன்பா முடியலை? கடவுளுக்கு கொடுத்துட்டேன். ஒரு கையை கொடுத்துட்டு வரக்கூடாதா? வளராது. காலமெல்லாம் சொல்லலாம், ஒரு விரலை கொடுத்துருந்தா காலமெல்லாம் சொல்லலாம், இது விரல் ஏண்டா வரலாம், கடவுளுக்கு கொடுத்தேன்னு. வளர்ற முடியை கொடுத்து கடவுளை ஏமாற்றி இது இதுக்கு பேர் முடிக்கு பேர் இன்னொரு பொண்ணு மயிரை கொடுத்து கடவுளை ஏமாற்றிட்டு வந்துடாம பாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க? எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கான்? ஒருவேளை அந்த வேளாங்கண்ணில் ஒரே ஒரு தடவை அந்த இடத்துக்கு போனேன். வேளாங்கண்ணிக்கு 2-3 மாதத்துக்கு முன்னால் கூட போனேன். என்னுடைய விளம்பர விஷயமா, கம்பெனி விஷயமா போனேன். அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் போக மாட்டேன். கண்களில் கண்ணீர் வந்துச்சு. இப்படி உனக்கு சிலுவையில் அவரே சிந்திட்டாரப்பா ரத்தம், நீ ஏண்டா ரத்தம் சிந்துற?
அவசியம் இல்லையப்பா. இன்னைக்கு இவ்வளோ பேர் அப்படி செய்கிறோம். கடவுள்கிட்ட எவ்வளோ ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த எலியா ஏமாத்தினார் என்ன, அதுக்கப்புறம் லைஃப் முடிஞ்சிருது. இதே தான் நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை வேகமாக வருவாங்க. அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கு லட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அதை கொடுத்தீங்கன்னா சுகர் கூடி செத்து போவோம். இதுதான் புதுசாக கிறிஸ்தவ ஏற்றவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் வாழ்க்கையில் பொண்ணு தரமாட்டேன், கடன் தரமாட்டேன், வேலை தரமாட்டேன், வீடு தரமாட்டேன், சொத்தில் பங்கு கிடையாது, நம்மளை கொஞ்சம் பரியாசமாக அப்படி பேசணுன்னு போதும் கடவுளை கூட்டுட்டு வந்துடுறான்ல, அப்பந்தாங்க வைராக்கியமாக இருக்கணும். அவர் சொல்கிறார், மரித்தும் சதா காலமும். அந்த அம்மா போச்சு, இயேசு சரீரத்தை தான் பார்க்க போச்சு. இயேசு சரீரம் இல்லை, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, ரிட்டன் ஆகலை, வைராக்கியமாக நிற்கிது. பார்க்காம அவர் பாடியை பார்க்காம போக முடியாது. உயிருள்ள ஆண்டவரை கண்டு கொண்டாங்க. நாங்கள் பெற்றுக்கொள்ளாத அற்புதத்துக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அற்புதத்துக்கு இந்த இடத்துல வர்றப்போ லூக்கா அந்த 1ஆம் அதிகாரத்துல திரும்ப போறப்போ அவர் சொல்றார் எதுக்கு அவர் வந்தார்னா, அந்தகாரத்திலும் மரணத்தில் டார்க்னஸ், மரண இருள் இருக்கும் மக்களுக்கு வெளிச்சம் தரவும், யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோமோ அந்த மக்களுக்கு வெளிச்சம் தரவும், நான் கால்களை சமாதானத்தில் வழிநடத்தவும். ஐயா, நான் வேதனை துன்பங்கள் இருக்கேன், நம்முடைய கால்களை சமாதானத்தில் வழிநடத்தும் இறக்கத்தினாலே அந்த அருணோதயம் என்னை சந்தித்திருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து நோக்கமே என்னன்னா, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, வாழ்வு கொடுப்பதற்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கு. அந்த அருணோதயம் நம்மை சந்தித்ததின் நோக்கமே நமக்கு வாழ்வு கொடுக்க, நம்முடைய கால்களுக்கு அமைதியை கொடுப்பதற்காக. வீட்டில் இருக்க கடன் பிரச்சனைகள், வீட்டில் இருக்க இஎம்ஐ, இன்னைக்கு பவுலினால பாதிக்கப்பட்ட நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக. ஐயா, பவுலினால இவ்வளவு பாதிப்பு, தண்ணியினால இவ்வளவு பாதிப்பு. எனக்கு ஒரு பாஸ்ட் போன் பண்ணாங்க, ஐயா எல்லாமே வீணா போச்சு, துணிலாம் வீணாயிட்டு, பீரோலாம் வீணா போச்சு, வீடு ஃபுல்லாக சகதியா. நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, 22,000 ரூபா பென்ஷன் வாங்குறாரு, 25,000 ரூபா. கார்பரேட் ஸ்கூலில் படுத்துருந்தேன் 3 நாள். இப்போ மகன் என்னை அமைஞ்சக்கரைக்கு கூப்பிட்டு போயிட்டா, நான் என்னையா செய்வேங்கிறேன். இதுதான் உலகத்தின் சப்போர்ட்டு. இதே நிலைமை தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கான். தகப்பனே வாழ்க்கையில் வேதனைப்பா, என் வாழ்க்கையில் துன்பம், தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பீங்களா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனத்தான், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம். அந்தகாரம் மரண அந்தகாரம்னா டார்க்னஸ். யாருக்கெல்லாம் அந்த டார்க்னஸ்ல இருக்கிறோமோ அந்த மக்களுக்கு என்ன பண்ணுவாரு? 3 நாளா கரண்ட் இல்லைல்ல, 4 நாளா கரண்ட் இல்லைல்ல, அந்த மக்களுக்கு அவர் என்ன பண்றாரு? ஏன்னா அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவர் to give the light to them that sit in darkness and in the shadow of death. shadow of death, மரண பள்ளத்தாக்கு, மரண பயம், மரண நிலை. தொடர்ச்ச போங்க பாப்பா, மேல வாசிங்க. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். நம்முடைய காலையில எங்க போகுது? சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். என்ன சமாதானம் இல்லை தெரியுமா? நேற்று காலையில் லோ சுகர், காலையில் எழுந்திருக்கும் 68. உடனே இந்த பிரதருக்கு ஃபோன் பண்ணேன், காஃபி கொண்டு வந்தார். ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன், ஒரு காஃபி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் வாக்கிங் போனேன். 50 நிமிஷம் நடப்பேன். 19 நிமிஷத்தில் ஒரு கிட்டினஸ் வந்துச்சு. இனிமேல் நடக்க முடியாதுன்னு கைப்பிடியாக நடந்துக்கிட்டே ரூம்க்கு வந்தேன். அப்புறம் ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், முடியல, போய் படுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தூங்கினேன். ஏன்னா முதல் நாள் இதே மாதிரி அதே கிட்டினஸ், 1 மணிக்கு, மத்தியானம் 1 மணிக்கு. எப்போ லோ சுகர் ஆகுன்னு தெரியாது. இல்லை, நேற்று நைட் டாக்டரை பார்த்தேன். அவர் சொன்னார், முதல் நாள் லோ சுகர் ஆனால் உங்கள் ப்ராப்ளம், 2ஆம் நாள் லோ சுகர் ஆனால் டாக்டர் ப்ராப்ளங்கிறார். அவர் எனக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்குறாரு பாருங்க. 2ஆம் நாள் லோ சுகர் ஆனால் என் ப்ராப்ளம், முதல் நாள் லோ சுகர்னால் உங்கள் ப்ராப்ளம்னாரு. மாத்திரையெல்லாம் மாற்றி கொடுத்தாரு. காலையில் எழுந்து செக் பண்ணேன், 185 சுகரு. காஃபி இவர் தான் திரும்ப கொண்டு வந்தார். நல்லா பாதி சக்கரை போட்டு கொண்டு வந்தார். எதுக்கு போட்டாரோ எனக்கு தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல டீ கொடுத்தாரு, அதுலேயும் பாதி சக்கரை போட்டாங்க. இப்போ நல்ல டீ, சூப்பர் டீ, நல்ல டீ. இப்போ வெயிட் கேட்டாங்க, சுகர் எவ்வளோ இருந்தது காலையில்.
இதுதான் என் அந்தகாரம், என்னுடைய டார்க்னஸ், ஷேட் ஆஃப் டெத், மரண பள்ளத்தாக்கு. ஏன்னா இந்த வாரத்தில் 2 நாள் வந்திருக்கு, இதுக்கு முன்னே 2 நாள் வந்திருக்கு. ஒரு பல வருஷம் 2015 இன்னொரு சர்ச்சு ஆகஸ்ட் 15 டெடிகேட் பண்ணுறப்போ வந்திருக்கு. அடுத்து ஒரு 2 நாள் வந்திருக்கு. இந்த கிடினஸ் ஒரு மாதிரி லேசாக இருக்கும், அப்படியே டெவலப் ஆகும், நடக்க முடியாது, நடந்தால் கீழே விழுந்துருவோம். இது மரணப்பள்ள டார்க்னஸ், ஷேட் ஆஃப் டெத். ஒருவேளை இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கு, நம்ம காலையில் என்ன பண்ண போகிறாரு, சமாதானத்தில் வழி நடத்த போகிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒருத்தர் பிரச்சனை. ஏன் பிரச்சனை இது? உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை. பிரச்சனை இல்லைன்னா அவன் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வாசப்படி 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை, எல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை. அமைதியாக உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியலாம் சாமியல் பாஸ்டருக்கான, இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையின் மத்தியில் தகப்பனே அப்பதான் நம்ம கடவுளை தேடுவோம், கண்டறிய தக்க சமயத்தில் தேடுவோம், அப்பதான் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அதுதான் அந்த ஆண்டவர் பவுலடிகள் சொன்னார், நான் மனுஷனை தேடி போலடா, நான் ஒரு மனுஷனே பார்க்கல, நான் வைராக்கியம் உள்ளவன், படித்தவன், உயர்ந்தவன், ஆனால் கடவுளை ஆண்டவர் என்னை சந்திச்சாரு. சந்திச்சோடனே நேரே காஸ்பல் தான். இப்போ உங்களை சந்திச்ச கூட நேரே என்ன பண்ணணும், உங்களுக்கு பெற்ற அற்புதத்தை இந்த பாப்பா மாதிரி லேட்டாக பைபிள் வாசிக்கக்கூடாது. நம்ம எதை பண்ணிப்போம், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளைகளை சர்ச்சைக்கு கொண்டு போவோம்னா அழுவும், தொல்லை பண்ணுவோம், அடிப்பாங்க, கேட்காது. வீட்டில் வந்து சொல்லுவாங்க, நான் ஜோம் பண்ணாமல் கொண்டு போயிட்டேன்ப்பா, அடுத்த வாரம் ஜோம் பண்ணிட்டு கொண்டு போவாங்க பிள்ளைய. அன்னைக்கு தொல்லையை உட்காந்துருக்கான். அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களே வரல. சின்ன பிள்ளைங்கள எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்த பாடம், ஆண்டவர்கிட்ட போகும்னா தகப்பனே நான் போகிறேன், இவங்களுக்கு என்ன சொல்லணும், இந்த மக்களுடைய தேவைகளுக்கு நான் என்ன சொல்லணும், அதுதான் நீங்கள் விட்டுருக்கு, அவங்க பிரச்சனை தீரணும், அதுதான் என்னுடைய வேலை, அதுதான் பாஸ்டுடைய வேலை. அப்படி நம்ம சொல்ல சொல்ல ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை அப்படி சொன்னதால இன்னைக்கு ஜபஸ்டின் பாஸ்டர் பெரிய ஆளாக இருக்கார். வெளியே நல்ல வாடகைக்கு வந்தார் இடத்துக்கு, இன்னைக்கு சொந்த இடமா ஆயிடுச்சு, நல்ல பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு, ஆத்துமாக்கள் கூடி இருக்கு, திருச்சபை கூடி இருக்கு, ஊழியத்தில் அர்ப்பணிப்பு, பாஸ்டிங்கை உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பிஸி. ஏன்னா பிஸினா ஒன்றும் வேற பிஸி, தனக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக இல்லை, இந்த திருச்சபைக்காக, திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக, அந்த கிராமம் சந்திக்கப்படணும், அந்த கிராமத்தில் பெரிய வளர்ச்சி வேணும், அதுதான் பிஸி. ஒருவேளை இதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு வந்தோன்னா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார், உயர்த்தி கொண்டே போவார். ஒருவேளை இந்த பாப்பா குறை சொல்றேங்கிறதுக்கான சொல்லலை, நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்து பாருங்க, அடுத்த வாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வாரம் சாட்சி சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், கடவுளுக்கு இப்படிப்பட்ட ஒரு குயிக் மூவ்மெண்ட்டை தந்தாரு, அந்த ஒரு ஸ்பீடை தந்தாருன்னு சொல்லுவீங்க. நம்மளை டெவலப் பண்றதா மெசேஜ். அப்படிப்பட்ட என கேட்கிறவங்கள மட்டும் படியில, அதுதான் அவர் எப்ப தேடணுமோ உங்களுடைய பசியான நேரத்தில் தேடுங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய கால்களை சமாதானத்தில் வழிநடத்தும் ஆண்டவர். ஏன்னா அந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. ஒருவேளை நாம் ஆண்டவர்கிட்ட ஏசாயா 55 படி, தாகமாய் இருக்கிறவர்களே, பசியாக இருக்கிறவர்களே. 2ஆம் வசனம், உணவு இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். 3ஆம் வசனம், உன் செவியை சாய்த்து கேள், எண்ணத்தில் கேள், கேளுங்கள் தரப்படும், கேட்கிறன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவற்றை நம்ம கேட்க கேட்க, நீ என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் 6 அவரை தேடுங்க. ஏன்னா தேடுமுன்ன கடவுள்கிட்ட திரும்பிட்டு தேடுங்க. ஆகாய் ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஓசியா 14 சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்கள், ஓ மனம் திரும்புங்கள், ரிட்டர்ன் டு மீ, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மார்க் 1:15 சொல்றார், காலம் நிறைவேறிச்சு, டைம் இஸ் கமிங், காலம் நிறைவேறிச்சு, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாச்சு, மனம் திரும்பு. நீ மனம் திரும்புறப்ப உனக்கு ஆண்டவர் விடுதலை தருவான்னு சொல்றாரு. எந்த மனிதன் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புறானோ. ஒரு சிவகாசியில நடந்த கூட்டம், ஒரு மனிதர், பக்தி வைராக்கியம் மிகுந்த ஒரு மனிதர், மதத்தோட அடையாளம் முழுசுமா இருக்கும் அவர்கிட்ட. ஆபிரகாம் சார்லஸ் இப்ப நம்மகிட்ட இல்லை, இறந்துட்டாரு. 3 நாள் மீட்டிங். முதல் நாள் கூட்டத்தில் சண்டை போடணுன்ட்டு வர்றாரு, உள்ள கலட்டா போன நாளைக்கு நடத்த விடக்கூடாதுங்கிறதுக்காக வர்றாரு. ஆனால் ஆவியானவரோட தொடுறாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனால் அவருக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் மாற்றப்பட்டுட்டு எந்த மனிதன் சண்டை போடணும்னு வந்தாரோ அதே மனிதர் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்கிறார். தனக்கு அந்த மதத்தின் அடையாளங்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டார். எனக்கு வேண்டாம்ப்பா, உயிருள்ள தகப்பன் எனக்கு வந்திருக்கிறாரு, யார் எப்போ தேடினாலும் அவருடனே மன்னித்து விடுதலை கொடுக்கும் தகப்பன்,
ரிட்டன் டு என்னிடத்தில் திரும்புகிறோம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு விசை கூட தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க என்று அவர் நோக்கி பார்த்தோமா. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பு